வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 108 வேலையில்லா திண்டாட்டம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பண்டங்கள் இயந்திரத்தால் தோன்றும் போக்கால் பலர் வேலையற்றுவிட்டார். இதை சீர் செய்ய பண்டங்கள் கைகளினால் செய்வோம் என்றால் பகுத்தறிவும் தொகுத்துணர்வும் பொருந்திடாது. பண்டங்கள் இயந்திரத்தால் செய்தல் நன்றே. பங்கிடுவோம் தொழில்களை நாம் நேரம் வெட்டி. பண்டங்கள் கூட்டுறவில் செய்தால் அல்லால் பலிக்காது இம்முறையும் உணர்ந்து கொள்வீர். மெக்கனைசேஷன் என்றும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்றும் நாம் சொல்லுகின்ற அந்த தொழில் புரட்சி வந்த பிறகு இயந்திரங்கள் மூலமாக பொருட்கள் உற்பத்தியை மிக குறைந்த நேரத்தில் அதிக அளவில் செய்ய முடிந்தது. இதனால் வேலையில்லா திண்டாட்டம் எங்கும் அதிகரித்து விட்டது. இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழையபடியே எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் மக்கள் கைகளினால் உற்பத்தி செய்கின்ற அந்த முறையை கொண்டு வருவோம் என்றால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அறிவு எல்லாமே வீண் தானே. எனவே அது இன்றைய காலத்திற்கு பொருந்தாது. நாம் இயந்திரங்களை கொண்டு பொருட்களை குறைந்த நேரத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்வது நல்லது தான். ஆனால் வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சமாளிப்பது? ஷிஃப்ட் சிஸ்டம் என்று சொல்கிறோம் அல்லவா? 8 மணி நேர வேலைக்கு பதிலாக ஒருவருக்கு 4 மணி நேரம் என்று பிரித்தால் 2 பேருக்கு வேலை கிடைத்துவிடும். அப்படி நாம் தொழில்களை பங்கிட்டு கொள்வோம், நேரத்தை குறைத்து. ஆனால் இந்த முறையும் தனியாரிடம் நீங்கள் பொருட்கள் உற்பத்தியை விட்டு வைக்கும் வரையில் பெரிய ஆபத்து தான். ஏன்னா அவர் லாப நோக்கத்தோடு செயல்படும் பொழுது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே பொருட்கள் உற்பத்தியை நீங்கள் கூட்டுறவில் பொதுவான ஒரு முறையின் கீழ் கொண்டு வந்தால் அல்லாது நேரத்தை குறைத்து தொழில்களை பங்கிடும் முறையும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க உதவாது. உணர்ந்து செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.